ஹலோ, குட் மார்னிங். நேற்று நான் மண்டேயை பற்றி கொஞ்சம் மண்டேலேருந்து உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஸோ மண்டே எவ்ரி டே ஹேஸ் அ யூனிக் திங். எல்லா டேயுமே நல்ல டே தான். ஒரு டேயை எப்படி அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ்ன்னு இப்போ தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் எரால வாழ்ந்துட்டு இருக்கோமே, நீங்களே போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ 3 விஷயம் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துக்கு எலக்ட்ரிசிட்டி வரும்போது, கரண்ட் வரும்போது அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ கொஞ்சம் பேர்ட்ட தான் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும், அவங்க மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு ஈஸி, ஒரு ப்ளக் எடுத்து சொருகணுன்னா கரண்ட்டை யூஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். செகண்ட் திங் வந்து இன்டர்நெட் மூலமாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு கூகுளில் சர்ச் பண்ணும்போது நமக்கு புக்ஸை படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய சேஞ்ச் உருவாச்சுன்னு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய டைம் வந்து இன்டெலிஜென்ஸ் எரா. ஏஐங்கிறது இன்டெலிஜென்ஸையே, அதாவது ஒரு ஹியூமன் யோசிக்கிற விஷயத்தையே நம்மளால வாங்க முடியும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் எடுத்த மாதிரி இப்போ இன்டெலிஜென்ஸே நம்ம வந்து ஏஐ மூலமாக எடுக்கலாம். ஸோ இப்போ வரக்கூடிய காலத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப எக்யூப்டாக இருக்கணும். இல்லைன்னா 10ஓட 11 இல்லை, 1 கூட மதியமாக தட்டி விட்டு போயிடுவாங்க. பிகாஸ் இன்டெலிஜென்ஸ் எரால இருக்கும். அறிவையே நம்ம வந்து முன்னாடி தகவலை தான் இன்டர்நெட் மூலமாக எடுத்தோம், இப்போ அறிவையே ஏஐ மூலமாக எடுக்கலாம். கரெக்டாக கன்வே பண்ண நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எவ்ரி டே இஸ் அ குட் டே, எவ்ரி டே இஸ் அ பிளெஸ்ட் டே. நேற்று பேசினேன், நீங்கள் ஒவ்வொரு டேனுடைய சிக்னிஃபிகன்ஸை இன்டெலிஜென்ஸ் எரா மூலமாக நீங்களே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் நாவ். This is Ashif A. Apatakar. Innovate your drive with Koyaka.